السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கண்ணிய மிகுந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் அவனுடைய அருளால் நாட்டத்தால் எப்படி இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை அடையச் செய்து அந்த ரமதான் மாதத்திலும் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரிய நாட்களாகிய இறுதி 10 இன்ஷா அல்லாஹ் அடையக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறானோ, யாரின் மீது அல்லாஹ் அன்பு கொண்டிருக்கின்றானோ, யாரின் மீது அல்லாஹ் அருளை பொழிய அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த ரமதான் மாதத்துடைய அமல்களை, இந்த ரமதான் மாதத்துடைய கூலிகளை, இந்த ரமதான் மாதத்துடைய முழு கிருபைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மையாக்கட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய உண்மையான தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த ரமதானுடைய இறுதி 10 அடைய இருக்கின்ற நாம் செய்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அமலை எனக்கு முதலாவதாகவும் பிறகு உங்களுக்கும் அறிவுரையாக ஆக்கிக் கொள்கிறேன். தௌபா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய பாசத்தை, அல்லாஹுடைய அருளை ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தௌபா. யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். யார் தௌபா செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசிக்கிறான். அவர்களுடைய மரணத்தை அல்லாஹ் அவன் விரும்புகின்றவாறு அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கிறான். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விசாரணையிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை அல்லாஹுடைய தூதருக்கும் நபிமார்களுக்கும் அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், قال تعالى: يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. ஈமான் கொண்டவர்களே, இந்த அழைப்பிற்கு தகுதியானவர்களாக நீங்கள் இருந்தால் செவிமடுங்கள், கேளுங்கள். தூபு இலல்லாஹ், அத்தௌபா ருஜூஉ இலல்லாஹ்.
அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள். தௌபா என்பது பாவ மன்னிப்பு கிடையாது. தௌபாவுடைய வகைகள் தான் பாவ மன்னிப்பு. தௌபா செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி கொண்டிருக்கக்கூடிய செயல்கள், இவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகி அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை அங்கீகரிக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி யாரெல்லாம் திரும்பி வருகிறார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். யார் அல்லாஹ்விடத்திலே முழுமையான தௌபாவை செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை ஒருபோதும் அல்லாஹ் நிராகரிப்பதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், وَهُوَ الَّذِي يَقْبَلُ التَّوْبَةَ عَنْ عِبَادِهِ. அல்லாஹ் தான், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் அவனுடைய அடியார்களுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கிறான். அவன்தான் அங்கீகரிக்கிறான். மேலும் என்ன செய்கிறான்? وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. பாவங்களை மன்னிக்கிறான். தௌபாக்களை அங்கீகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும், யா அல்லாஹ் நான் கொலை செய்து விட்டேன், وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளுக்கு மீறிவிட்டேன், என்னை மன்னித்து விடு. وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. யா அல்லாஹ் மிகப்பெரிய பாவமாகிய விபச்சாரம் செய்து விட்டேன். وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. யா அல்லாஹ் தொழுகைகளை தவறவிட்டேன். وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. இப்படி என்ன பாவங்கள் குற்றங்கள் எது செய்திருந்தாலும் சரி, கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், விரைந்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவ மன்னிப்பையும் உங்களுடைய தௌபாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்கிறார். கேளுங்கள் இன்னொரு வசனத்தை. قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய கொடிய செயலை செய்தாலும் அல்லாஹ்வுடைய அருளில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கருதி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்கள் செய்கின்ற பாவங்கள் எவ்வளவு கொடிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவையும் அந்த தௌபா செய்யக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹ் விரும்புகிறார். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நான், இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள், இதில் யாரெல்லாம் நடத்துகிறார்களோ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லோரிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்திலிருந்து ஒன்றை விரும்புகிறான், உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் விரும்புகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்களிடமிருந்தும் அல்லாஹ் ஒரே ஒரு செயலை விரும்புகிறான், அல்லாஹுவாகவே விரும்புகிறான். என்ன செயல் யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய தௌபாவை அங்கீகரித்து அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை விரும்புகிறான். உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதை விரும்புகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், وَيُرِيدُ الَّذِينَ يَتَّبِعُونَ الشَّهَوَاتِ أَن تَمِيلُوا مَيْلًا عَظِيمًا. மனவிச்சையை பின்பற்றுபவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து உங்களை திருப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அவனை நோக்கி வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்விற்கு வேறு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்விற்கு நீங்கள் தொழக்கூடிய தொழுகைகளோ, நீங்கள் வைக்கக்கூடிய நோன்புகளோ, ரமதானில் நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளோ எதுவும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரே செயல் என்னை நோக்கி வந்து விடுங்கள். வேறு எங்கும் செல்ல வேண்டாம். நீங்கள் யாரிடத்திலும் கரமேந்த வேண்டாம், யாரிடத்திலும் நிற்க வேண்டாம். எந்த பாவத்துடைய செயல்பாடுகளிலும் உங்களை பார்ப்பதை நான் விரும்பவில்லை. என்னிடத்திலே வந்து விடுங்கள் மூமின்களே. அல்லாஹ் அதை விரும்புகிறான் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கேளுங்கள். وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا. குர்ஆனுடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய வசனத்தில் ஒன்று சூரத்துல் அன்ஆமுடைய 54வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மூமினானவர்கள் உங்களிடத்திலே உங்களை தேடி வந்தால் சொல்லுங்கள், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். யாரிடத்தில் சலாம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும்
كتب ربكم على نفسه الرحمة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறான். சலாமுன் அலைக்கும், அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அவர்களுக்கு சொல்லுங்கள் அந்த மூமின்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது ரஹ்மத்தை எழுதி கொண்டான். كتب ربكم على نفسه الرحمة وأنه من عمل منكم سوءا بجهالة ثم تاب من بعده وأصلح فأنه غفور رحيم. யார் அறியாமையின் காரணமாக பாவங்கள் செய்து அந்த பாவம் என்பதை உணர்ந்து என்னை நோக்கி திரும்பி வருகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அவர்களுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கிறான். அவர்களை தங்களை சீர்படுத்திக் கொண்டால் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கருணை எவ்வளவு விசாலமானதென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு பாவ மன்னிப்பை வழங்குவதாக இருந்தால் அவன் செய்யக்கூடிய பாவம் கோடி அளவு மலையளவு இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சுமந்து வந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை பகிர்ந்தளித்து விடுகிறான். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு நேசமுடையவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பாசமுடையவன். நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வுதான். ஈமானை புதுப்பிப்பதற்காக கேளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னால் இருந்த காலத்தில் ஒரு மனிதன் 99 கொலைகளை செய்தான். 99 கொலைகளை செய்த அடியான் கேட்டான், இந்த உலகத்திலே அறிந்தவர்கள் யார்? ஒரு துறவி கை காட்டப்பட்டார். துறவி, அவர் ஆலிம் அல்ல, ஒரு துறவி. அல்லாஹ்விற்காக எல்லா வணக்க வழிபாடுகளையும் முற்றிலுமாக துறந்து அல்லாஹ்வை நோக்கி சென்ற ஒரு துறவி அடையாளம் காட்டப்பட்டார். அவரிடத்தில் சென்றார். அறிஞரே, துறவி அவர்களே, 99 கொலைகளை செய்து விட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய கொலைகளுக்குரிய பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குவானா? என்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அவன் 99 உயிர்களை கொலை செய்யவில்லை, 99 குடும்பங்களை கொலை செய்திருந்தான். அவ்வளவு பேரையும் அனாதையாக்கிவிட்டு, அவ்வளவு குழந்தைகளையும் தாகத்திலே தவிக்க வைத்து விட்டு ஒரு துறவி இடத்திலே வந்து கேட்கிறான், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா? அந்த துறவி சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவத்தை மன்னிக்க மாட்டார். 99 கொலைகள், இவ்வளவு பெரிய கொடிய குற்றத்தை செய்த உன்னை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் என்று கோபப்பட்டார். அவனும் கோபப்பட்டு அந்த துறவியை கொலை செய்து 100ஆக தன்னுடைய கொலையை முடித்தான். மறுபடியும் அவனுடைய உள்ளம் தேடுகிறது, எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆசை அவனை தூண்டுகிறது. கொலை செய்து விட்டான் என்ற காரணத்திற்காக அவன் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், நரகவாதிதான் என்று உட்காரவில்லை. எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து திரும்பி அல்லாஹ்வை நோக்கி சென்று இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பி தேடி சென்றான். வேறு யாராவது இருக்கிறார்களா இந்த ஊரில்? இன்னொரு துறவி அடையாளம் காட்டப்பட்டார். சென்றார் அவரிடத்திலே, ஹல்லி மின் தௌபா, அல்லாஹ்விடத்திலே எனக்கு தௌபா இருக்கிறதா? 100 கொலைகளை செய்து விட்டேன். 100 கொலைகளை செய்த இப்படி பெரிய பாவிக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவானா? அந்த துறவி சொன்னார், கவலைப்படாதே, பயம் கொள்ளாதே, அல்லாஹ் உன்னையும் மன்னிப்பான். அல்லாஹுடைய கருணைக்கு முன்னால் உன்னுடைய கொலைகள் எல்லாம் பெரிய பாவம் அல்ல. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது, நீ வாழக்கூடிய ஊர் ஷைத்தானை சார்ந்த ஊர். இந்த ஊரை விட்டு நீ விலகிச் சென்று அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அடியார்கள் ஒரு ஊரில் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து வணக்க வழிபாட்டை செய்கின்ற அந்த துறவி அறிவுரை கூறுகிறார். அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை கொண்ட இந்த 99 அல்லது 100 கொலைகளை செய்த இந்த பாவி கிளம்பி செல்கிறான். அந்த துறவி கூறியது போல அந்த ஊரை தேடி. அல்லாஹுடைய விதி முந்துகிறது. அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறான். அந்த மரணத்தை அடைந்த அந்த அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக, அவர் பாவி என்பதற்காக, 100 கொலைகளை செய்தவர் என்ற காரணத்திற்காக மலாயிகத்துல் அதாப், வேதனையை தரக்கூடிய மலக்குகள் இறங்கி வருகிறார்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக. அவர் 100 கொலைகளை செய்தாலும் அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆசை கொண்டு விட்டார் என்பதற்காக மலாயிகத்துர் ரஹ்மா, அருளுடைய மலக்குகளும் இறங்கி வருகிறார்கள். 2 மலக்குகளுடைய கூட்டம். ஒன்று வேதனை தரக்கூடிய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், இன்னொரு கூட்டம் அல்லாஹுடைய அருளை சுமந்த மலக்குகளுடைய கூட்டம். யார் இந்த உயிரை கைப்பற்றுவது? இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு தீர்ப்பாளரை, இன்னொரு மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புகிறான். அவர் தீர்ப்பு சொல்லுகிறார், இவர் கடந்து வந்த தூரம் இந்த பாவிகளுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இவருடைய உயிரை எடுத்துச் செல்லுங்கள். இவருடைய உயிர் நல்லவர்கள், இவர் அடைய இருந்த நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் இவரை நல்லவர்களுடைய மலக்குகள், நல்ல உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். அளந்து பார்க்கிறார்கள்,
இவருடைய உயிர் நல்லவர்களுடைய ஊருக்குத்தான் நெருக்கமாக இருக்கிறது, நல்லவர்களுடைய மலக்குகள் கைப்பற்றி செல்கிறார்கள். ஆனால் நடந்தது அது அல்ல. இதற்கு பின்னால் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதுவும் சாதாரணமான நிகழ்வு அல்ல. இந்த உலகத்துடைய இயற்கை அமைப்பையை மாற்றிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. 100 கொலைகளை செய்த ஒரு அடியானுக்காக. யார் அந்த நிகழ்வை செய்தவர்? யார்? யார்? அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் இவனுடைய உயிர் உண்மையில் பாவிகளுடைய ஊருக்கு தான் நெருக்கமாக இருந்தது. ஆனால் தன்னை நோக்கி வந்த அடியான், தன்னை எதிர்பார்த்து நடந்த அடியான், இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக சொந்த ஊரை விட்டும் துறந்து இன்னொரு ஊரை தேடிச் சென்ற இந்த அடியான் என்னை நோக்கி வந்த காரணத்தால் இவனை ஒருபோதும் வேதனையுடைய மலக்குகள் இவன் உயிரை கைப்பற்றுவதை நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியுடைய இயற்கை அமைப்பையே மாற்றினான். அந்த ஊருக்கு கட்டளையிட்டான், இவருக்கு அருகாமையில் வந்துவிடு என்று. பாவிகளுடைய ஊருக்கு கட்டளையிட்டான், இவனை விட்டு தூரமாக சென்று விடு என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அர்ஹமுர் ராஹிமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய அருளை அளந்து பார்க்க முடியாது. அல்லாஹுடைய அருளை நம்முடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு அருள் உள்ளவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பாசம் உள்ளவன். அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்தி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் அதிக மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான். எப்படி? பாலைவனத்தில் ஒருவன் பயணம் செய்கிறான், செல்லக்கூடிய வழியில் தன்னுடைய வாகனத்தையும் தன்னுடைய உணவுகளையும் எடுத்துச் செல்கிறான். செல்லக்கூடிய வழியில் அவனுடைய அசதி அவனை முந்துகிறது, அவன் உறங்குகிறான். தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் வைத்துவிட்டு மறுபடியும் விழித்து பார்க்கிறான், அவனுடைய உணவும் இல்லை, அவனுடைய வாகனமும் இல்லை. அவ்வளவுதான். பாலைவனத்திலே எங்கே செல்வது? என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இதோடு என்னுடைய மரணம் ஏற்பட போகிறது என்று மரணத்தை எதிர்பார்த்து தொலைத்த வாகனத்தையும் எண்ணி தொலைத்த உணவுகளையும் எண்ணி அவன் உறங்குகிறான். மறுபடியும் விழித்து பார்க்கிறான். இறந்து விட்டோம் என்று நினைத்த அடியான் விழித்து பார்த்தவுடன் அவன் உயிர் அவனுடைய கையில் கிடைத்தது போல வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியில், இந்த ஆனந்தத்தில் அல்லாஹ்வை பார்த்து இவன் சொன்னான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக் மஅதல்லாஹ். யா அல்லாஹ், நீ என் அடிமை, நானும் இறைவன் என்று. இவன் வேண்டும் என்று சொல்லவில்லை. அஹ்தஅ மின் ஷித்தத்தில் ஃபரஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் அதிக மகிழ்ச்சியில் இவன் என்ன வார்த்தையை உச்சரிக்கிறோம் என்று கூட தெரியாமல் அல்லாஹ்வை பார்த்து யா அல்லாஹ் நீ என் அடிமை என்று சொல்லிவிட்டான். இவன் எப்படி மகிழ்ச்சியுடைய எல்லையை கடந்தானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்று பாவத்திலே குற்றத்திலே விழுந்த அடியார்கள் தன்னை நோக்கி வந்தால், தன்னுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து வந்தால், தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவுகளும் கிடைத்தவுடன் அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை யாரும் விவரிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்தான், அல்லாஹ்விடத்திலே வந்தான், யா அல்லாஹ் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறேன். மீண்டும் அதே பாவத்தை தொடர்ந்தான், யா அல்லாஹ் மன்னித்து விடு என்று கேட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், இவன் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். 3வது முறையும் மீண்டும் திரும்புகிறான், பாவம் செய்கிறான். யா அல்லாஹ் நீ ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன், மன்னித்து விடு என்று கேட்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் என்னை அழைத்ததால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். 4வது முறையும் திரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இஅமல் மா ஷிஅத ஃபகத் கஃபர்து லக். நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ற அர்த்தம் அல்ல இந்த ஹதீஸுடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார். இவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை சிரிக்க வைப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவருக்கு ஹிமார் என்ற ஒரு பட்டப்பெயர் உண்டு. ஹிமார் என்றால் என்ன? கழுதை என்ற ஒரு பட்டப்பெயர் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடிய அடியார். எப்போது பார்த்தாலும் மது குடிப்பார். எப்போது பார்த்தாலும் மது குடிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மது குடிக்கும் பொழுதெல்லாம் மதுக்குடிய சவுக்க அடியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை இவர் மறுபடியும் மது குடித்து வந்ததை பார்த்தவுடன்
தண்டனை நிறைவேற்றும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டவுடன் இவர் சொன்னார், அல்லாஹ்வின் மீது சாபத்தை இறக்குவானாக, இவ்வளவு மது குடித்து தண்டனையை வாங்குகிறாயே என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை சபிக்காதே, அவரை சபிக்காதீர்கள். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, இவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ். இப்ப பாவம் செய்தாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நேசிப்பானா? அது அர்த்தம் அல்ல. அவருடைய உள்ளம், கல் சுத்தம். அல்லாஹ்வுடைய தூதரை அறிவார்கள், அல்லாஹ்வுடைய அறிவார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இல்மான். அவருடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தார்கள். பாவம் செய்தான், குற்றம் செய்தான், இருந்தாலும் அவன் அந்த பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற ஆசை அவனை தூண்டிக் கொண்டே இருந்தது. அவனை அறியாமல் மீண்டும் அந்த பாவத்திலே விழுந்தான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை, மீண்டும் செய்தான் அல்லாஹ்வை நோக்கி, யா அல்லாஹ் மன்னித்து விடு. மறுபடியும் அவன் தொடர்ந்தான் பாவ மன்னிப்பில். மீண்டும் தடுமாறினால் ஷைத்தானுடைய உதவியில், ஷைத்தானுடைய தூண்டுதலை கொண்டு மீண்டும் அல்லாஹ்வை நோக்கி அறிகிறான். அவருடைய கல்வி அதை வைத்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை தண்டிப்பான். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த தௌபாவை, இந்த பாவ மன்னிப்பை இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கொடுங்கள். செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், குற்றங்கள் எவ்வளவு இருந்தாலும், அது எல்லளவு இருந்தாலும், மழையளவு இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே முழுவதுமான தௌபாவை செய்து அந்த பாவத்திலிருந்து விலகி வாருங்கள். முதல் நிபந்தனை அந்த பாவத்தை விடுங்கள், அந்த குற்றத்தை விடுங்கள். இந்த உலகத்திலே எதை தியாகம் செய்தீர்கள் அல்லாஹ்விற்காக? இந்த உலகத்திலே எதை அல்லாஹ்விற்காக கொடுத்தீர்கள்? சஹாபாக்கள் கொடுத்ததை போன்று, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்ததை போன்று ஒட்டுமொத்த சொத்தையும் அல்லாஹ்விற்காக கொடுத்தீர்களா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்ததை போன்ற இந்த உலகத்துடைய, அவர்களுடைய வீட்டுடைய பாதி சொத்தை கொடுத்தீர்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த சொத்தை போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தீர்களா? அவர்களுடைய செல்வத்தை அல்லது நேரங்களை அர்ப்பணித்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் செய்த தியாகங்களை அவர்கள் சகித்துக் கொண்ட அந்த சகிப்புத்தன்மையை அல்லாஹ்வுடைய தீனிலே நீங்கள் கொடுத்தீர்களா? எதை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்யுங்கள். ஒரே ஒரு தியாகத்தை இந்த நேரத்திலே, யா அல்லாஹ், நான் செய்த எல்லா பாவங்களையும் உன்னுடைய பாதைக்காக தியாகம் செய்கிறேன், உனக்காக செய்கிறேன், உன்னுடைய நேசத்திற்காக செய்கிறேன். நீ கொடுக்கின்ற தண்டனையை பயந்து செய்கிறேன், மறுமையை பயந்து செய்கிறேன், கபருடைய வேதனையை பயந்து செய்கிறேன், மரணத்துடைய வேதனையை, மரணத்துடைய நேரத்திலே நாவுகள் சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்து மரணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக செய்கிறேன். யா அல்லாஹ், எனக்கு விருப்பமாக இந்த பாவம் இருக்கிறது, வேண்டாம் யா அல்லாஹ், இதை விட்டு விலக வேண்டும் என்ற ஆசை கொண்டேன், எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். 100 கொலை செய்த அடியான் நடந்து சென்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அரவணைத்துக் கொள்ள எப்படி விரைந்து வந்தானோ, அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திலே அவர்களை விட சுத்தமான ஈமான் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மையும் அரவணைக்க விரைந்து வருவான். துப் அல்லாஹ், தொழுகை விடக்கூடிய பாவமா? விடுகிறேன் யா அல்லாஹ். இந்த உலகத்திலே மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு நான் செய்யக்கூடிய பாவமா? விடுகிறேன் யா அல்லாஹ். குர்ஆனை மறந்து வாழக்கூடிய பாவமா? விடுகிறேன் யா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் யா அல்லாஹ். இந்த அர்ப்பணிப்பை ஏற்று என்னுடைய பாவங்களுக்கு நன்மையை கொடுத்து என்னை உன்னுடைய கூட்டத்தில், உன் அடியார்களுடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பணியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய தௌபாவை அங்கீகரிப்பார். இரண்டாவது, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தில், அல்லாஹ்வுடைய அன்பில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உங்கள் மீது கொண்டுள்ள நேசத்தை விட்டு அல்லாஹ் விலகுவதில்லை. ஈமான் இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் சுத்தமாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசித்துக் கொண்டே இருப்பான். நீங்கள் எப்போது அவனை நோக்கி திரும்பி வருவீர்கள் என்று அல்லாஹ் காத்துக் கொண்டிருப்பான். அவனை நோக்கி திரும்பி வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மகிழ்ச்சியால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். அல்லாஹ் தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். மூன்றாவது, உங்களுடைய கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு அழுங்கள். இபாதா, கண்ணீர் விடுவது இபாதா. மூமின்களே, அல்லாஹ்விற்காக அழுதல் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டுடைய வகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதிலே ஒரு கண் ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ், மறுமையிலே 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல். அதிலே ஒருவர் ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியா ஃபஃபாதத் ஐனா,
தனிமையிலே இருந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவார். அதன் காரணமாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடும். தனிமையில் அல்லாஹ்வை நினைப்பார். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் தான் அந்த பாவங்களை மன்னிக்க முழுமையான தகுதி உடையவன். உங்களுடைய நிலைமையை குறித்து கவலை கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களை குறித்து கவலை கொள்ளுங்கள். கவலை இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ்விடத்திலே தாழ்த்த வேண்டும். யா அல்லாஹ், நான் அநீதம் செய்து விட்டேன், எனக்கு நானே அநீதம் செய்து விட்டேன். யா அல்லாஹ், உனக்கு செய்யவில்லை. உனக்கு என்னுடைய பாவங்களால் எந்த கெடுதலும் இல்லை, நன்மைகளால் எந்த உயர்தலும் இல்லை. நீதான் யா அல்லாஹ். ஆனால் நானோ சாதாரண அடிமை. உன்னிடத்திலிருந்து தேவை உள்ள ஒரு சாதாரண அடிமையா அல்லாஹ். நான் வரம்பு மீறி பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று உங்களை பணித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு சிறு பாவமாக இருந்தாலும் அது சிறிய பாவம் என்று கருதாதீர்கள். அது உங்களுடைய ஈமானை தரைமட்டமாக கூடிய பாவமாக கருதுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் எப்படி பாவத்தை பார்ப்பான் என்றால், ஒரு மலையின் மீது ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடி வந்தால் அந்த பாறை விழும் பொழுது அவன் எப்படி பயப்படுவானோ அது போன்று ஒரு பாவத்தை பயந்தால் அவன் முஃமினாக இருப்பான். ஒரு பாவத்தை செய்யும் பொழுது ஒரு ஈ வந்து அவனுடைய மூக்கில் உட்கார்ந்திருந்து சென்றதை போன்று இருந்தால் அவன் முனாஃபிக்காக இருக்கிறான். உடனே அதான் தொழுகை விடுவதெல்லாம் ஒரு பாவமாக தெரிவதில்லை. அல்லாஹ்வை மறப்பதெல்லாம் ஒரு பாவமாக தெரியவில்லை. அசிங்கமான காட்சிகளையும் செயல்பாடுகளையும் செய்வதெல்லாம் நாளடைவில் எமக்கு பாவமாகவே தோன்றுவதில்லை, தெரிவதில்லை. அதை சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். பாவங்களை உங்களுடைய ஈமானை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய மலையாக கருதுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உங்களுடைய உள்ளத்திற்கு நற்செய்தி செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹ்ஹிரீன். அல்லாஹ் தௌபாவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான்? சுத்தமாக இல்லாமல் சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எதில் சுத்தம்? ஆடையில் சுத்தமா? என்னுடைய கோலத்தில் சுத்தமா? வெள்ளை வெள்ளை என்ற ஆடை இருந்தால் அது சுத்தமா? இல்லை முஃமின்களே, உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்திலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பற்றால் எல்லாம் சீர்படும், அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும், அதுதான் இதயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அந்த உள்ளம் சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ். என்ன அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறார், وَلَا تُخْزِنِي يَوْمَ يُبْعَثُونَ وَلَا تُخْزِنِي يَوْمَ يُبْعَثُونَ يَوْمَ لَا يَنفَعُ مَالٌ وَلَا بَنُونَ إِلَّا مَنْ أَتَى اللَّهَ بِقَلْبٍ سَلِيمٍ. ரப்பே, என்னை படைத்தவனே, பரிபாலிப்பவனே, இந்த கலீலாகிய என்னை நாளை மறுமையில் அந்த மக்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர். இன்றைக்காவது கேட்டிருப்போமா? என்னை எல்லாம் கேவலப்படுத்துவானா? 5 நேரம் தொழுகிற, மார்க்கம் பணி பண்றேன், மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறேன், மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றேன், எப்போ பார்த்தாலும் மார்க்கம் குர்ஆன் என்று வாழ்கிறேன், என்னை அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? அது இப்ராஹிம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்தி விடாதே. எந்த நாளில் குழந்தைகளும் செல்வமும் பலனளிக்காமல் சுத்தமான உள்ளம் மட்டும் பலனளிக்குமோ அந்த நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். சொர்க்கம் நுழைய முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு கடுகளவு பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தோடு சொர்க்கம் நுழைய முடியாது. மழையளவல்ல, கடுகளவு. அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் சொர்க்கம் நமக்கு கிடையாது. நல்லவர்கள் பாவம் செய்வார்கள், ஈமான் கொண்டவர்கள் தடுமாறுவார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. முத்தகின்கள் தடுமாறுவார்கள், ஆம் தடுமாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளுடைய தன்மையை சொல்லி வரும் பொழுது சொல்லுகிறார், وَالَّذِينَ إِذَا فَعَلُوا فَاحِشَةً
أو ظلموا أنفسهم அவர்கள் யார்? சொர்க்கவாதிகள். தங்களுக்கு தாங்களே அநீதமிழைப்பார்கள். أو ظلموا أنفسهم அல்லது மானக்கேடான விஷயங்களை செய்வார்கள், தங்களுக்கு தாங்களே அநீதமிழைப்பார்கள். சொர்க்கவாதிகள் மானக்கேடான விஷயங்களை செய்வார்களா? தங்களுக்கு தாங்களே அநீதமிழைப்பார்களா? அவன் இழைப்பான். இழைத்தால் என்ன செய்வான்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? ذكروا الله அல்லாஹ்வை அறியாமல் செய்து விட்டேன் யா அல்லாஹ், மறதியில் செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மீறி செய்து விட்டேன் யா அல்லாஹ், மன்னித்து விடு. وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ என்னிடத்திலே வந்தாயே, என்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிப்பார்? அல்லாஹ் கேட்கிறார். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்படாமல் சொர்க்கம் நுழைய முடியாது. அழைப்பான் அவனை அல்லாஹ். நன்மை செய்தான், நன்மைகளை செய்தான், அல்லாஹ்விற்காக செய்தான். அவனுடைய உள்ளம் சுத்தமாக இருந்ததால் பாவம் இருந்தது, அதை கரைக்க வேண்டும். அழைப்பான் அல்லாஹ். அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும். அறிந்த ஹதீஸ் தான். அல்லாஹ் கேட்பான், இந்த பாவம் உனக்கு தெரியுமா? அவன் சொல்லுவான், அறிந்திருந்தேன் யா அல்லாஹ், அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த பாவம் உனக்கு தெரியுமா? அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த பாவம் தெரியுமா? அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான், அடுக்கிக் கொண்டே போவான். அவன் எண்ணி விடுவான், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நரகம்தான் எனக்கு, அழிந்து விட்டேன் என்று நல்லவன் எண்ணுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே கவலைப்படாதே, கவலைப்படாதே அடியானே. இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன்னி அக்ஃபிருஹா லகல் யௌம். இந்த ஒரு ஹதீஸை புரிந்தால் போதும் அல்லாஹ்வுடைய முழுமையான அன்பை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, நீ செய்த பாவங்களை உலகத்திலே நான் மறைத்தேன். உன்னை மக்கள் நல்லவனாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். உன் தோற்றத்தையும் உன்னுடைய பேச்சையும் பார்த்து மக்கள் உன்னை உயர்ந்தவனாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நீ செய்த பாவத்தை வெளிப்படுத்தி இருந்தால் உன்னை மக்கள் குப்பையில் போட்டிருப்பார்கள். ஆக்கியிருந்தான் பலரை, அல்ல ஆக்கியிருக்கிறான் அப்படி பலரை. ஆனால் நீ செய்த பாவத்தை நான் மறைத்தேன், இன்று யாருக்கும் தெரியாமல் மன்னிக்கிறேன். செல். நல்லவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் எல்லா பாவங்களையும் மன்னித்துதான் அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். ரமதானுடைய இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல். ஆனால் ஒன்று, அல்லாஹ்விற்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய அடியானுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்று பலர் முதல் விஷயத்தில் உறுதியாக இருப்பார்கள், இரண்டாவது விஷயத்தை கோட்டை விட்டு விடுவார்கள். அடியானுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு அடியானை பற்றி புறம் பேசினாயா, ஒரு அடியானை பற்றி கோல் சொன்னாயா, ஒரு அடியானை பற்றி அவதூறு அளித்தாயா, ஒரு அடியானுடைய உள்ளம் காயம்படும்படியாக நடந்து கொண்டாயா, அவனுடைய சொத்துக்களை சூறையாடினாயா, இந்த பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான். மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு உரிமை இல்லை. எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உரிமையை அவன் அடியானுக்கு கொடுத்து விட்டான். நீ மன்னி, நான் மன்னிக்கிறேன். நீ இந்த மன்னிப்பை கொடு, நான் இவனை மன்னிக்கிறேன். நீ மன்னிக்காமல் இந்த அடியானை நான் மன்னிக்க மாட்டேன். இங்கு இருக்கக்கூடிய நாவுகளில் யாராவது இந்த பாவங்களிலிருந்து விலகிய நாவுகளா? எத்துணை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம். ரமதானிலே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற முழுமையான தௌபாவை அல்லாஹ்விடத்திலே பெற்றுவிட்டு அடியார்களிடத்திலே பெறவில்லை என்றால் எங்கே செல்லுவீர்கள் நாளை மறுமையில்? நீங்கள் செய்த ரமதானுடைய கூலிகளையும், ஹஜ்ஜுடைய கூலிகளையும், தொழுகையுடைய கூலிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்து. நீங்கள் செய்த பாவங்களுக்காக அவர்களுக்கு பகிர்ந்தளித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகள் இல்லாத பொழுது எங்கே அனுப்புவான்? இதற்கும் தௌபா செய்யுங்கள். தனிப்பட்ட முறையில் அணுகுங்கள். நீங்கள் யாருடைய உள்ளங்களை, யாருடைய சொத்துக்களை, யாருடைய உரிமைகளை பறித்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அணுகிய அல்லாஹ், அல்லாஹ்விற்காக உன்னிடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் என்று மன்னித்து விடு என்று கேளுங்கள். அவன் மன்னிப்பான். மன்னிக்காமல் உறுதி கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். யா அல்லாஹ், இவன் மன்னிக்க மாட்டேன் என்கிறான், என்னை, இவனுடைய உள்ளத்தை மாற்றி என்னை மன்னிக்கவே யா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவன். அல்லாஹ் அவனை மன்னிக்க வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அவனுடைய உள்ளத்தை புரட்டுவதற்கு அல்லாஹ்விற்கு நேரங்கள் தேவையில்லை, நிமிடங்கள் தேவையில்லை. குன் ஃபயகுன்.
இந்த முழுமையான தௌபாவை செய்து இந்த ரமதானுடைய இறுதி 10 அடங்குங்கள். சுத்தமான நாட்கள் இது. சுத்தமானவர்களுக்காக மட்டும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நாட்கள் இது. யாருக்கு அல்லாஹ்வுடைய முழுமையான அருள் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த இறுதி 10 அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்ய முடியும். யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லையோ இவர்கள் மற்ற நாட்களை பாழாக்குவதை போன்றுதான் இந்த நாட்களையும் பாழாக்குவார்கள். அஷ்ருல் அவாஹிர் மினர் ரமதான், ரமதானுடைய இறுதி 10. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்தில் முதல் 10ற்கு கொடுத்த மதிப்பை விட, கொடுத்த முக்கியத்துவத்தை விட அதிகமாக ரமதானுடைய இறுதி 10களில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். ஏன்? அல்லாஹ் அந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அவ்வளவுதான். அந்த 10 நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தخل العشر شد مئزره. ரமதானுடைய இறுதி 10 அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்தால் தங்களுடைய ஆடைகளை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். அதற்குரிய அர்த்தம் என்ன? உலமாக்களிடத்தில் பல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆடைகளை இருக்க கட்டுவார்கள் என்றால் இருக்க கட்டி வணக்க வழிபாட்டிலே முழுவதுமாக ஈடுபடுவார்கள். சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம், ஆலிம்கள் எல்லாம், மிகப்பெரிய ஜமாஅத் எல்லாம் சொல்கிறது, ஷத்த மிஸ்அரஹு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10களில் தங்களுடைய மனைவிமார்களை விட்டு விலகி இருப்பார்கள். ஏன்? இது இபாதத்திற்காக மட்டும் கொடுக்கப்பட வேண்டிய நாட்கள் என்பதற்காக. வஅஹ்யா லைலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து கிடக்கும் இரவை உயிர்ப்பிப்பார்கள். அஹ்யா லைலஹு, என்ன வார்த்தை பாருங்கள். அஹ்யா லைலஹு, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். என்ன அர்த்தம்? இரவில் உறங்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவையும் இபாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, வஐகத அஹ்லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய குடும்பத்தார்களையும் இந்த இரவு முழுவதையும் உயிர்ப்பிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை எழுப்புவார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னொரு முன்மாதிரி பாருங்கள். தன்னையும் பாதுகாப்பார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களும் இந்த ரமதானுடைய இறுதி 10 முழு இரவுகளையும் இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இறுதி 10களில் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் கட்டளையிட்டு தொழுமாறு ஏவுவார்கள், திக்ர் செய்யுமாறு ஏவுவார்கள், குர்ஆனை ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுவார்கள். முழுமையான நோன்பை பாதுகாப்பார்கள். இந்த ரமதானுடைய இறுதி 10களும் முழுமையான இஅ்திகாஃபில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்ததற்குரிய காரணத்தை உலமாக்கள் சொல்லும் பொழுது, ரமதானுடைய இந்த இறுதி 10களுடைய நோன்புகளை பாதுகாப்பதற்காக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரமதானுடைய நாட்களிலே பார்த்தால் பள்ளியிலேயே இருப்பார்கள். ஏன் அபூ ஹுரைரா பள்ளியிலேயே இருக்கிறாய்? ரமதானுடைய நோன்பை பாதுகாக்கிறேன். ரமதானுடைய நோன்பு பாலாகுமா? ஆம், பாலாகும். மானக்கேடான விஷயங்களை செய்தால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும். பாலாகுமா? தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றவில்லை என்றால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும். அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை என்றால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும். பொய் பேசினால், புறம் பேசினால், வீணான பேச்சுகளை பேசினால் ரமதானுடைய நாட்கள் பாலாகும். அதனால் அபூ ஹுரைரா ரமதானுடைய முழு நாட்களையும் பள்ளிகளை கழித்தார்கள். ஏன்? நஹ்ஃபது ஸியாமனா, நோன்பை பாதுகாக்கிறோம் என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் நோன்புனா என்ன? பசிச்சிருந்தா நோன்பு, தகைச்சிருந்தா நோன்பு. அது அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் இருக்கிறேன். என் நாவு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, என் பார்வை அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லா குற்றங்களை விட்டும் செயல்பாடுகளை விட்டும் விலகியவனாக அல்லாஹ்விற்கு முன்னால் என்னை கட்டுப்படுத்திய ஒரு அடியானாக நான் இருக்கிறேன் என்று யார் ரமதானுடைய நாட்களுடைய நோன்புகளை பாதுகாத்தார்களோ அவர்கள் இந்த ரமதானுடைய இறுதி 10களுடைய நாட்களுடைய நோன்புகளையும் பாதுகாப்பார். கியாமுல் லைல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று ஈமானோடு வணங்குகிறார்களோ, நன்மை எதிர்பார்த்து, அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அல்லாஹு அக்பர். சாதாரண விஷயம் அல்ல இந்த ஹதீஸ்.
மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதானுடைய நாட்களில் நோன்பு வைத்தவர்கள் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைத்திருந்தால் அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா, ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குபவர்கள் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். லைலத்துல் கத்ருடைய இரவில் மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கலீஃபா. யாருடைய நோன்பு ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதோ அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறார். அல்லாஹ் இந்த 20 நோன்புகளையும் அங்கீகரித்திருந்தால் எமக்கு கூலி சொர்க்கத்தை தவிர எதுவும் கிடையாது. அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை அங்கீகரித்திருப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பொறுத்து அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை எல்லாம் அங்கீகரிப்பானாக. கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு குர்ஆனை ஓதுதல். பாவிகள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? ரமதான் குர்ஆன் இறக்கப்பட்ட ரமதான் மாதத்தில் கூட குர்ஆனை விட்டு தூரமானவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், மிகப்பெரிய பாவிகள். குர்ஆன் உங்களுடைய வேத புத்தகம், அல்லாஹ் கொடுத்த வேத புத்தகம். நீங்கள் வீடுகளிலே அலமாரிகளிலே வைத்து உறங்குவதற்கா அல்லது வீடுகளிலே பத்திரமாக பக்குவப்படுத்தி வைப்பதற்கா குர்ஆன்? குர்ஆன் ஓதுவதற்காக, அதை தேடுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. முஹம்மது ரசூலுடைய சமூகத்தில் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை ஒரு முஃமின் தன்னுடைய நாவுகளால் உச்சரிப்பது. இந்த வார்த்தையை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ் நம்முடைய நாவுகளால் உச்சரிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது அல்லாஹ் இந்த மூமின் சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள். இந்த அருளை விட்டு தூரமானவர்கள், அல்லாஹ்வை விட்டு தூரமானவர்கள். அல்லாஹ்வுடைய கலாம் அது படைப்பல்ல, அல்லாஹ்வோடு இணைந்தது. அல்லாஹ்வுடைய சிஃபத் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தன்மையை விட்டு தூரமானவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறான். எத்துணை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதத் தெரியாது? எத்துணை பேருக்கு சூரத்துல் இக்லாஸை ஓதத் தெரியாது? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினாலும் சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லக்கூடிய பொருள் எத்துணை பேருக்கு தெரியாது? ஆங்கில புத்தகத்தை கொடுத்தால் தரைமாறியாக அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய திறமை நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த உச்சரிப்புகளை, அதன் முறைகளை, அதனுடைய ஸ்டைல்களோடு இங்கிலீஷை வாசிக்கக்கூடிய, ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடிய திறமை, தமிழை வள்ளினம் மெல்லினம் கூட அதை பார்த்து வாசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய திறமையும் இடத்திலே பலருக்கு இருக்கிறது. ஆனால் குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய முறையில் நம்மளே பலருக்கு ஓத தெரியாது. 40 வருடமாகியும் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று எழுத்து கூட்டிக் கொண்டிருப்பார். 40 வருடத்துடைய வாழ்நாளை வீணடித்ததற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொல்லுவார்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தன்னுடைய குழந்தை குர்ஆனை ஓதுமாறு கட்டளையிடுவார்கள். குழந்தையை பிறந்த உடனேயே குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய பிள்ளை 8 வயதிலே ஹாஃபிதாகி விட வேண்டும், 6 வயதிலே ஹாஃபிதாகி விட வேண்டும். உன்னுடைய குழந்தைக்கு நீ விரும்பக்கூடிய இந்த செயலை ஏன் உனக்கு விரும்பவில்லை? ஏன் உனக்கு விரும்பவில்லை? என்னுடைய குழந்தை காலையிலே குர்ஆன் ஓத வேண்டும், நீங்கள் ஓதினீர்களா? என்னுடைய குழந்தை மாலையிலே பள்ளியிலிருந்து வந்தால் குர்ஆனுடைய கையோடு இருக்க வேண்டும், அல்லது மதரசாக்களிலே சென்று முதலிடத்திலே ஆசிரியரிடத்திலே படிக்க வேண்டும், நீங்கள் படித்தீர்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலுன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத விஷயத்தை ஏன் சொல்கிறீர்கள்? கபர மக்கத்தன் இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே செய்யாத விஷயங்களை சொல்லுவது மிகப்பெரிய பாவம். யாருக்கு உணர்வு இருக்கிறது? இத்துணை ஆண்டுகளாகியும் சூரத்துல் ஃபாத்திஹா புரியவில்லையே, அல்லாஹ்விடத்திலே அழுதீர்களா இந்த பாவத்திற்காக? சூரத்துல் இக்லாஸ் புரியவில்லையே, அழுதீர்களா? எனக்கு நேர்வழி காட்டுவதற்காக, என்னுடைய அகீதாவை, என்னுடைய குணத்தை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய குடும்பத்தை சீர்திருத்துவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன் எனக்கு ஒரு ஹர்ஃப் கூட புரியவில்லை. ஆங்கிலம் புரியும், தமிழ் புரியும், இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் புரியும், அரபி புரியாதா? சிரமப்பட்டால் கற்றுக்கொள்ள முடியாதா? கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்நாளை கொடுத்துதான் கற்றுக்கொண்டார்களா? எளிதான மொழி. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். குர்ஆனை எளிதாக ஆக்கி வைத்திருக்கிற நினைவு கூறுவதற்காக.
எத்தனை பேர் முஃமின்களே ரமதானுடைய மாதத்தில் கூட குர்ஆனை விட்டு தூரமானவர்கள். சலஃபுகளினுடைய முன்னோர்கள் 3 நாளைக்கு ஒருமுறை குர்ஆனை முடிப்பார்கள். ஆனால் அவர்களை குறை சொல்லுவோம். லைலத்துல் கத்ருடைய இறுதி 10 இரவை அடைந்தால் 1 நாளைக்கு ஒருமுறை குர்ஆனை முடிப்பார்கள். முன்னோர்களுடைய வரலாறு அதை சொல்லுகிறது. இத்தனை பேர் குர்ஆன், அதற்கு பிறகு இஅ்திகாஃப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து, மஸ்ஜிதுன் நபவி அமைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை இஅ்திகாஃபை விடவில்லை. முதல் 10 இருந்தார்கள், 2வது 10 இருந்தார்கள், இறுதி 10 இருந்தார்கள், மரணம் வரை இறுதி 10 தொடர்ந்தார்கள். ஏன்? லைலத்துல் கத்ருடைய இரவை விட்டுவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக. இஅ்திகாஃப் எல்லாம் நம்முடைய இபாதத்துடைய வாழ்க்கையிலே கிடையாது. 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே அல்லாஹ்வை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இஅ்திகாஃப் இருப்பார்கள். அல் ஹல்வத்து மஅல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு அல்லாஹ்வோடு தனித்திருத்தல். உங்களுடைய மனைவியோடு தனித்திருப்பீர்கள், உங்களுடைய நண்பனோடு தனித்திருப்பீர்கள், அல்லது யாரும் இல்லாமல் உங்களோடு நீங்கள் தனித்திருப்பீர்கள். அல்லாஹ்வோடு என்றைக்காவது தனித்திருந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வோடு தனிமையில் இருந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வோடு தனிமையில் பேசி இருக்கிறீர்களா? அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அன்பை, உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? என்றைக்காவது தனிமையில் யா அல்லாஹ் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? யா அல்லாஹ் இவ்வளவு குற்றத்தை செய்துவிட்டேன், யாரும் அறியவில்லை, நீ ஒருவன் நான் அறிந்தவன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுது இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அழுதவர் 7 அர்ஷின் நிழலில் இருப்பார் என்று சொன்னார்கள். தனிமையில் அழுதார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு நீங்கள் எளிமையாக நுழைய வேண்டும் என்றால் மக்கள் உறங்கும் பொழுது நின்று தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? அந்த வணக்க வழிபாடு உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் தனித்திருக்க வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய இருக்கின்ற நாம் இந்த ஜமாஅத்துடைய தொழுகைகளை எவ்வளவு தொழ முடியுமோ தொழுதுவிட்டு முழுவதுமான தனிமையுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். ஒரு ஆலிம் துஆ கேட்டு ஆமீன் சொல்லக்கூடிய இந்த செயல்பாட்டை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் வைக்காதீர்கள். ஒரு கிராத்தை போட்டு அவரை துஆ சொல்லிவிட்டு ஆமீன் ஆமீன் என்று சொல்வதல்ல. துஆ உங்களோடு அல்லாஹ்வோடு பேசுவது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை முன்வைப்பது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்திலே கேட்பது. அந்த துஆவை தனிமையிலே செய்து பழகுங்கள். பேசுங்கள் அல்லாஹ்விடத்திலே. பேச தெரியாமல் இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் உன்னிடத்திலே எப்படி பேசுவது, என் நாவுக்கு வாய்ப்பு கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரங்களை தனித்திருப்பார்கள். எத்தனை சஹாபாக்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை தாமதமாக வந்தார்கள். ஏன் ஆயிஷா தாமதமாக வந்தாய்? அங்கே ஒருவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். யா அல்லாஹ்வுடைய தூதரே, யார் ஓதிக்கொண்டிருந்தார்கள்? உபை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஹாபியுடைய குர்ஆனை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சஹாபி அவர்கள் குர்ஆனை பள்ளியில் தனிமையில் உட்கார்ந்து ஓதிக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலையில் பார்த்தவுடன் சொன்னார்கள், குர்ஆனை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஓதுவதை, அவ்வளவு அழகாக ஓதினாய். அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இன்னும் அழகாக ஓதியிருப்பேன். இரவு நேரங்களில் பள்ளிகளில் சஹாபாக்கள், இரவு நேரங்களில் மால்களிலும் அல்லது இந்த பொழுதுபோக்கு தரக்கூடிய இடங்களிலும் இன்று முஃமின்கள் தன்னை மூமின்களாக எண்ணிக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை சொல்கிறான், அவர்கள் இரவுடைய நேரத்தில் குறைவாக உறங்குவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் படுத்தால் தங்களுடைய முதுகை படுக்கையில் இருந்து சாய்த்திருப்பார்கள், நிமிர்த்தி இருப்பார்கள். இரவுடைய சஹருடைய நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மூமின்களுடைய தன்மைகள் எல்லாம் ஏதாவது ஒரு தர்மமாக பொருந்துமான்னு பாருங்க. அல் ஹல்வத்து மஅல்லாஹ். 10 இரவுகளிலும் முழுமையாக அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய தனிமையில் அல்லாஹ்விடத்திலே தனிமையில் பேசுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களையும் முழுமையான வணக்க வழிபாட்டில் இபாதத்தில் கழியுங்கள். அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் தேர்ந்தெடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே இந்த நாளை போன்ற ஒரு நாள் கிடையாது, அந்த இரவை போன்ற ஒரு இரவு கிடையாது.
லைலத்துல் கத்ருடைய இரவில் அமல் செய்வது அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்வானோ அவர்களுக்கு தான். லைலத்துல் கத்ருடைய இரவிலும் உங்கள் உள்ளம் இபாதத்தில் செல்லவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் சீரிடப்பட்டிருக்கிறது. அதை விட்டு வெளியே வர அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி சொல்கிறான். முழுமையான விளக்கத்தோடு சிறிய நேரத்திலே பார்ப்போம். லைலா என்றால் மகரிபுடைய நேரம், சூரியன் மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறிப்பதற்கு தான் லைல் என்று சொல்லப்படும் அரபியில் லைலத். சூரியன் மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. அல் கதுரு வல் கதரு, இந்த இரண்டிற்குரிய அல் கதுரு வல் கதரு, லைலத்துல் கத்ர் என்ற அந்த கதிருக்கின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் அல் கதா வல் ஹுக்கும், தீர்ப்பளிக்கக்கூடிய விதிகளை எழுதக்கூடிய நேரம், ஆட்சிகளை நீதிகளை செலுத்தக்கூடிய நேரம், நெருக்கடியான நேரம், கண்ணியமான நேரம், சிறப்புக்குள்ள நேரம். அல் கதிர் வல் கதிர், இப்படி பல அர்த்தங்கள் அரபியிலே அல் கதிர் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்தை, இந்த இரவை லைலத்தும் முபாரக்கா என்ன சொல்கிறான்? லைலத்தும் முபாரக்கா. சூரத்து துஹானுடைய வசனத்தில் அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்புக்கு எப்படி சிறப்பு வந்தது? அல்லாஹ் இந்த இரவில் தான் குர்ஆனை இறக்கிறான். லைலத்தும் முபாரக்கா, இந்த இரவில் எது செய்தாலும் அது பரக்கத். லைலத்தும் முபாரக்கா இன்னா குன்னா முன்சிரீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கத்ர் என்ற வார்த்தைக்கு வைத்த அர்த்தம் என்ன? நெருக்கடி. என்ன நெருக்கடி? நெருக்கடி என்ற வார்த்தை கதிருக்கு எப்படி பொருந்தும்? என்ன நெருக்கடியாக இருக்கும்? பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும். இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் தான் இறக்கினோம். இந்த குர்ஆன் இந்த இரவில் தான் இறக்கப்பட்டது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதுவும் எந்த நாள்? லைலத்துல் முபாரக்கா, லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ்வுடைய புத்தகம், அல்லாஹ் அதை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் லைலத்துல் கத்ருடைய நாள். இரண்டாவது, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சி என்னவென்றால், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அன்றுதான் அவர்களுடைய விதி எழுதப்படுகிறது. அவர்களுடைய அந்த வருடத்துடைய விதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்கிறான். ஒவ்வொருவருடைய விதியும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் அந்த நாளில் முடிவெடுக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். விதியுடைய வரிசைகள் மகாதீரு தகாதீரு ஹம்சா, விதி 5 தரமாக பிரிக்கப்படும். இது புரிந்தால்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நாம் புரிய முடியும். மகாதீரு தகாதீரு ஹம்சா, விதி 5 வகையாக வரும். அத்தக்தீருல் அஸலி, அத்தக்தீருல் அஸலி, நிலையாக இருந்த விதி. எப்படி? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இந்த படைப்புகள் என்ன செய்யும் என்பதை அறிந்திருந்த விதி. அறிந்திருந்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிய விதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இந்த உலகத்திலே படைத்தது எது? கலம். அல்லாஹ் அந்த கலமுக்கு கட்டளையிட்டார், உக்துப், எழுது. அந்த களம் கேட்டது, ஒமாதா அக்துப், எதை எழுதுவது யா அல்லாஹ்? அல்லாஹ் கூறினான், இந்த உலகம் அழியும் வரை உள்ள காரியங்களை எழுதிவிடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த படைப்புகள் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுடைய விதியை எழுதிவிட்டான். எழுதப்பட்டதற்குரிய கால அளவு என்ன? படைப்புகள் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்முக்கு கால அளவு கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்மை கால அளவால் நிறுத்த முடியாது. அது நிலையானது, அது இருந்து கொண்டே இருந்தது அல்லாஹ்விடத்தில். இரண்டாவது விதி, வத்தக்தீரு ஃபி யௌமில் மீசாக், அல்லாஹ் உடன்படிக்கை செய்த நாளில் உள்ள விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அராஃபுடைய 172வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் இந்த படைப்புகளுடைய உயிரை படைத்து முதலாக அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை வாங்கினான். நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? எல்லோரும் சொன்னார்கள், ஆமாம் இறைவா.
அல்லாஹ் அந்த நேரத்தில் யார் சொர்க்கவாதிகள் யார் நரகவாதிகள் என்பதை தீர்மானித்தான். இது இரண்டாவது விதி. அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் நம்முடைய பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்திருப்பானாக. மூன்றாவது விதி அத்தக்தீருல் உம்ரி. அத்தக்தீருல் உம்ரி, ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதக்கூடிய விதி. மலக்கு கேட்பார், நாட்களுக்கு பிறகு 4 செயல்களுக்கு கட்டளையிடுவார். ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்குக்காக, வஅஜலிஹி, அவருடைய தவணைக்காக, வஅமலிஹி, அவருடைய அமலுக்காக, வஷகியுன் அவ் சஈதுன், துர்பாக்கியவானாக மரணிப்பானா, நிர்பாக்கியம் உள்ளவனாக மரணிப்பானா, நல்லவனாக கெட்டவனாக மரணிப்பானா. இந்த 4ம் முடிவு செய்யப்பட்ட தாயுடைய கருவறையில் எழுதப்பட்ட விதி. 4வது விதி வத்தக்தீருல் ஹவுலி, ஆண்டுகளுக்குள்ள விதி. ஹவுலி, ஹவுல் என்றால் ஒவ்வொரு வருடம், ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடம் வரை அந்த அடியான் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய விதி. அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் அவன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலிருந்து அடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரை என்ன செய்வான் என்பதை முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நாள் லைலத்துல் கத்ருடைய நாள். ஆம், இவன் இந்த ஆண்டிலே ஹஜ் செய்வான், அல்லாஹ் எழுதியிருப்பான். ஆம், இந்த ஆண்டிலே இவன் இவ்வளவு தொழுகைகளை தொழுவான், எழுதியிருப்பான். இந்த ஆடைகளை உடுத்தி இந்த இடத்தில் அமர்ந்திருப்பான், கடுகளவும் அந்த விதியில் இருந்து மறையாது, எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். 5வது விதி அத்தக்தீருல் யௌமி, ஒவ்வொரு நாளைக்குரிய விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தன்மையில் இருப்பான். சிலரை அல்லாஹ் மன்னிப்பான், சிலரை தண்டிப்பான், சிலருக்கு அருள் கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை எடுப்பான். இந்த விதி அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய விதி. இந்த 5 விதியில் 4வது விதிதான் லைலத்துல் கத்ருடைய இரவில் எழுதப்படக்கூடிய விதி. அந்த விதியில் உங்களுடைய மரணம் இந்த ஆண்டில் என்று எழுதப்பட்டிருந்தால் அவ்வளவுதான். அந்த விதி எழுதப்படும் நேரத்தில் நீங்கள் உயிரோடு தொழுது கொண்டிருந்தால், அந்த எழுதப்பட்ட நேரத்தில் மரணம் என்று இருந்தால் அந்த நேரத்தில் மரணமாவீர்கள். அல்லாஹ் எம்மை நல்ல மரணத்தோடு மரணிக்க செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலும் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் வருவார்கள். வர்ரூஹ் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுக்கு வஹையை கொடுக்க அல்லாஹ் நியமித்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கைகளை தனக்கு உரித்தான ஜிப்ரீல் இந்த பூமியில் இறங்கி வருவார் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த வீதிகள் எல்லாம் மலக்குகளுடைய கூட்டம், ஜிப்ரீலுடைய வருகை, மலக்குகளுடைய தலைவருடைய வருகை, நபிமார்களை கண்களால் பார்த்த ஜிப்ரீலுடைய வருகை, முஹம்மது ரசூலுக்கு வஹையை கொடுத்த ஜிப்ரீலுடைய வருகை, மலக்குகளுடைய வருகை. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அந்த இரவு முழுவதும் விழித்திருப்பீர்கள். அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குகள் உங்களுடைய வீடுகளிலும் பள்ளிகளிலும் உங்களுடைய தெருக்களிலும் நிரம்பி இருக்கும் பொழுது ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அவனை விட நஷ்டவாளி யார்? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அமைதி நிலவும், இந்த பூமி நிலவதும் சமாதான நிலவும், இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியை கொடுப்பான். ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகும் வரை லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும். அது என்ன நேரம், என்ன நாள், எந்த நாளில் வரும், எந்த நேரத்தில் வரும், அதனுடைய அடையாளங்கள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாள் என்பது தெரியும், ஆனால் மறக்கடிக்கப்பட்டது. ஏன் மறக்கடிக்கப்பட்டது? அல்லாஹ்வை தவிர அதனுடைய ஞானத்தை யாரும் அறிய முடியாது. அதிலே பல சிறப்புகளை, அதனுடைய பல ஆழங்களை சொல்லலாம். அல்லாஹ்வை தவிர ஏன் மறக்கடிக்கப்பட்டது என்ற ஒரு ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றால் எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய சொன்னார்கள்? இல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமதானுடைய இறுதி 10களில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள். முழு 10லும். அல்லாஹ்வுடைய தூதரை, பலகீனமானவர்கள் நாங்கள் எங்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள், வேறு ஏதாவது ஒரு அறிகுறியை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அப்படி வேண்டாம். தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். லா இலாஹ இல்லல்லாஹ். மிகப்பெரிய கருணை. 10 நாட்கள் இல்லை, அந்த 10 நாட்களிலும் வித்ருடைய நாட்கள், ஒற்றைப்படை வரக்கூடிய நாட்களில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள். 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களில் ஒரு நாளாக அந்த விசேஷம் உள்ள அந்த இரவு இருக்கலாம். அதற்கு மேல் 23 என்று ஹதீஸ் இருக்கிறது, 21 என்று ஹதீஸ் இருக்கிறது, 27 என்று சஹாபாக்களுடைய கூற்றுகள் இருக்கிறது. இதுவெல்லாம் நிலையாக சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் அல்ல. யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை அறிய முடியாது. பலருடைய யூகம், பலருடைய கருத்துக்கள், அது நாட்களில் அவர்கள் செய்த அல்லாஹுடைய தூதரையுடைய அவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து அவர்கள் செய்த ஆராய்வுகள் இது அவர்களுடைய முடிவை வெளிப்படுத்தி இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் தவறு இருந்தால் அவர்களை மன்னிப்பான். ஆனால் யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை சொல்ல முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னார்கள். அந்த நாளிலே குளிர்ந்த நேரமாக இருக்கும், அந்த நேரத்திலே அமைதி இருக்கும் பூமியில் எல்லாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னார்கள். இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய அடையாளம். ஆனால் முஃமின் இந்த 5 இரவுகளிலும் உயிர்ப்பிப்பான். இந்த 5 இரவுகளை முழுவதுமா எல்லா செயல்பாடுகளை விட்டு விலகி விடுவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை போல மனைவிமார்களை விட்டு விலகி விடுவான். அவனுக்கு தேவை அல்லாஹுடைய இபாதத், அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவது, தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவது. இதற்காகத்தான் முழு லைலத்துல் கத்ருடைய இரவையும் கழிப்பான். மொபைல் போன்கள் எல்லாம் தூக்கி போட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் மூடி வச்சிருக்கு. ஷைத்தான் ஃபித்னாவெல்லாம் ரமதான் முடிஞ்ச ஆரம்பம் முடிகிற வரைக்கும் துறக்கவே செய்யாது. முழுவதுமான இந்த 10 நாளுக்குரிய கண்ணியத்தை ஒருவர் கொடுத்தால் அவர் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தாரோ அந்த அளவு அல்லாஹ்விடத்தில் அவர் கண்ணியமாக இருப்பார். ஒரு அமலுக்குரிய கூலி என்ன தெரியுமா? 4 ரக்காத் தொழுதுட்ட அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கூலி கொடுத்துருவான்னு இல்லை, அந்த 4 ரக்காத்தை எந்த கண்ணியத்தில் தொழுதீர்களோ அந்த அளவு உங்களுக்கு கண்ணியத்தோடு கூலி கொடுக்கப்படும். ஒரு சுப்ஹானல்லாஹ்வை கண்ணியத்தோடு, மதிப்போடு, மரியாதையோடு, அன்போடு உச்சரித்தால் அந்த சுப்ஹானல்லாஹ் நீங்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு திறவுகோலாக இருக்கும். அதே ஒரு நினைவு இல்லாமல் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு ஒரு மதிப்பு இல்லாமல், கண்ணியம் இல்லாமல் சொன்னால் நீங்கள் எப்படி அந்த சுப்ஹானல்லாஹ்வை கண்ணியம் இல்லாமல் உச்சரித்தீர்களோ அந்த அளவுதான் உங்களுடைய மதிப்பு. அதனால் இந்த கடைசி 10 இரவுகளை உயிர்ப்பியுங்கள், கண்ணியத்தை கொடுங்கள், முழுவதுமான இபாதத்தில் ஈடுபடுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த பிரார்த்தனையை லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் அதிகமாக ஓதுமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அஷ்ருல் அவாஹிர், ரமதானுடைய இறுதி 10களில் லைலத்துல் கத்ருடைய இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை. யாருக்கெல்லாம் ரமதானுடைய 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருக்க வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் முழுவதுமாக பள்ளியில் தங்கியிருந்து குடும்பத்தார்களை விட்டு விலகி முழுவதுமான இஅ்திகாஃபில் இருங்கள். யாருக்கு முடியவில்லையோ அவர்கள் இஅ்திகாஃபுடைய அளவு உங்களால் எவ்வளவு முடியுமோ, ஒரு நாள் முடியுமா இருங்கள், ஒரு இரவு முடியுமா இருங்கள், அல்லது ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரை பள்ளியில் அமர்ந்து இஅ்திகாஃப் இருக்க முடியுமா இருங்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. நம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வழிமுறையில் மட்டும்தான் ஒரு நாள் ஒரு இரவு முழுவதுமான இஅ்திகாஃபுடைய கணக்கீடு. மற்ற எந்த இமாம்களிடத்திலும் இஅ்திகாஃபுக்கு என்று ஒரு நேரம் குறிப்பிட்டு கிடையாது. இந்த நேரம் இருந்தால் தான் இஅ்திகாஃப் பூர்த்தியாகும் என்று. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இஅ்திகாஃப் இருங்கள். ஆனால் யாரும் 1 மணி நேரம் கூட முழுவதுமான இஅ்திகாஃபுடைய அந்த செயல்பாட்டை விட்டு விலகி இருக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இந்த 10 நாட்களில் இருக்கும் காரணத்தால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு ரமதானுடைய இரவுகளை, ரமதானுடைய நாட்களை உயிர்ப்பியுங்கள். திக்ர், துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா இது போன்ற நல்ல அமல்களோடு இந்த ரமதானுடைய 10 நாட்களையும் உயிர்ப்பியுங்கள். ஷாப்பிங் செய்து, ஈதுக்காக துணிமணி வாங்கி, ஈதை கொண்டாடுவதற்காக இந்த 10 நாட்களையும் வீணடித்து ஈதை கொண்டாடி எல்லாம் பலனே கிடையாது. ரமதானுடைய நாட்களுடைய ஈத், இந்த ரமதானை கண்ணியமாக கழித்தவர்களுக்கு ரமதானை ஷாப்பிங்கில் கழித்தெல்லாம் ஈதை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த முழு இரவுகளிலும் இந்த செயல்பாடுகளில் இருந்தெல்லாம் விலகி
முழுவதுமான இபாதத்திற்கான இரவாக மட்டும் இதை கழியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பான். அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அவருடைய முழு நன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தல்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளுடைய கூட்டத்தில் எம்மை அல்லாஹ் சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் இந்த ரமதானுடைய கண்ணியமான விதத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இது போன்று அல்லாஹ் அவனுடைய அருளால் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக